வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்டரிக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டியரோட ஒரு மணிக்கான கெஸிங் பார்த்தலாம். 19 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 75289 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் பி போர்டில் டேரெக்டாக 8 பாஸ் ஆகிருக்கு. 20 கெஸிங் பார்த்தலாம். அடுத்தது ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 3223 8008 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 325870 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா நம்பரும் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஆல் போர்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஆல் போர்டு மட்டும் ப்ளே பண்ணால் போதும். இல்லை எனக்கு நான் கொடுத்த நம்பர்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி போர்டில் 5 2 கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் 5 இல்லைன்னா 2 ஏதோ ஒரு நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பி போர்டு மட்டும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி தரேன் அப்படின்னா இப்போ நான் 3 2 கொடுக்கும்போது உங்களுக்கு மேபி 3 8 கூட உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். அப்படி மேட்ச் ஆனால் நீங்கள் அதை கூட வச்சு 3 8 ஒரு நம்பர் வச்சு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஏதாவது ஒரு போர்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சு கூட நீங்கள் டெய்லி ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய வினிங் வரும். ஸோ அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம கேரளாக்கான கெஸிங்குள்ளே போயிடலாம். 19 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 278750 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் சி போர்டில் டேரெக்டாக 0 பாஸ் ஆகிருக்கு. ஏசி 70 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸ்லேயுமே நமக்கு 0, சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு சி போர்டு மேட்ச் ஆகிருக்கு. பி போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 20 கெஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஸோ ஆல் போர்டில் 5 0 கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேபி நாளைக்கும் நமக்கு 5 0 ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வரலன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். ஓகே, ஏ போர்டில் நமக்கு வந்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அதுக்கப்புறம் 4, பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 5005 3443 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 384839 கிடச்சிருக்கு. அடுத்தது டியரோட 6 மணிக்கான கெஸிங். இதில் பார்த்தீங்கன்னா 19 ரிசல்ட்டு 58927 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 20 கெஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. சி போர்டில் 2 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 83380550 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 052507 கிடச்சிருக்கு. அடுத்தது டியரோட 8 மணிக்கான கெஸிங். இதில் பார்த்தீங்கன்னா 19 ரிசல்ட்டு 07866 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் சி போர்டில் டேரெக்டாக 6 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட்லேயும் நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 20 கெஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்கிறது 4 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 9, சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 40043993 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 309854 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் 20 கெஸிங்கு. முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.